வணக்கம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியாக வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். குரூப் 2ல் கேட்கப்பட்ட 2022 குரூப் 2ல் கேட்கப்பட்ட கேள்விகளை பார்க்கும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் வினா குறியீட்டுக்கு பதிலாக வரும் எண் எதுன்னு கேட்கலாம். இந்த மாதிரி கேள்விகளில் நம்ம ஈஸியாக தப்பு பண்ணிடுவோம். எப்படின்னாக்கா இப்போ பாருங்கள் 2, 3, 5, 7, 11, 13, 17, 19. இப்போ இது எல்லாமே ரெண்டு வித்தியாசமாக வந்துட்டுருக்கு. இப்போ 11, 19க்கு அடுத்ததாக 21 நம்ம டக்குன்னு இதை நம்ம வந்து டிக் பண்ணிவிட்டு போயிடுவோம். பட் ஆனால் அது வந்து சரியான ஆன்சர் இல்லை. இப்போ இதை நீங்கள் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் யோசனை பண்ணுங்கள். இதில் கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் அத்தனையுமே வந்துட்டு ஒன்றாலையும் அதே நம்பராலையும் மட்டுமே வகுப்படக்கூடிய ஒரு எண்கள். அது வந்து பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள் அப்படின்னு நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். அந்த நம்பர்ஸ் வரணும் அப்படின்னாக்கா 21 பார்த்தீங்கன்னா 21 3ஆல் வகுப்படும், 7ஆல் வகுப்படும். ஸோ அந்த நம்பர் கிடையாது. அப்போ 23 தான் வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு நம்பராக வரணும். இதில் 25 பார்த்தீங்கன்னா 25ம் வந்துட்டு நமக்கு 5ஆல் வகுப்படும். 27 பார்த்தீங்கன்னா 3ஆலையும் வகுப்படும், 1ஆல் வகுப்படும், 27ஆலையும் வகுப்படும். இப்போது நெக்ஸ்ட்டு இந்த 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 அதுக்கு அடுத்ததாக வர்றது 23. ஓகே, ஸோ அது நம்ம வந்து கொஞ்சம் நிதானமாக பார்த்து பொறுமையாக போடணும். அவசரப்பட்டு நீங்கள் டிக் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த கேள்வி. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க. இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஆவரேஜ் பண்ணும்போது 96ங்கிற மார்க்கு 69 தப்பாக டைப் பண்ணிடுறாங்க. அப்போ அதோட ஆவரேஜ் தான் 78.4. அப்போ டோட்டல் மாணவர்களோட எண்ணிக்கை வந்து 25. இப்போ இந்த மாதிரி சம்லாம் நீங்கள் எப்படி போடுறீங்க அப்படின்னாக்கா, இந்த 96லேருந்து 69 நீங்கள் மைனஸ் பண்ணி பாருங்கள். 96லேருந்து 69 இப்படி போயிடுச்சு அப்படின்னாக்கா ரிமைனிங் எத்தனை வருது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 96ல் 69 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 27 வரும். இப்போ இந்த 27 தான் டிஃப்ரென்ஸு. இந்த 27க்கு நீங்கள் இந்த 25 மாணவர்களோட சராசரி என்னன்னு இப்போ எடுத்துக்கோங்க. அது எடுத்தீங்க அப்படின்னாக்கா அது எப்படி போடணுன்னாக்கா 27 டிவைட் பை அந்த ஸ்டூடெண்ட்டோட நம்பர்ஸ் இங்கே போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இதை டிவைட் பண்ணி பாருங்கள். 1.08 வரும். ஓகே, அப்போது இந்த வித்தியாசத்தோட ஆவரேஜ் வந்து 1.08. அப்போது நமக்கு இதை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ 78.4 1.08 நமக்கு எவ்வளோ வரும்னாக்கா 79.48. ஓகே, அப்போ இதில் எங்கே ஆன்சர் இருக்குது? செகண்ட் ஆன்சர் கரெக்டு. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் போடுங்க, ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு ஆண்டில் 20,000லிருந்து 25,000ஆக அதிகரித்துள்ளது எனில் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதத்தை காண்க. இதுக்கும் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம், ஃபார்முலா எதுவும் தேவையில்லை. அப்போ 20,000லிருந்து 25,000 வரைக்கும் மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது அதோட இன்க்ரீஸ் எவ்வளோ ஆயிருக்கு? 20லேருந்து 25,000. அப்போது 5,000 நமக்கு அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த 20,000லேருந்து 25,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவன் என்ன கேட்டிருக்கான்? சதவீதம் தான் கேட்டிருக்கான். அப்போ சதவீதம் கேட்டிருக்கான்னா இந்த 20,000க்கு தான் நீங்கள் சதவீதம் எடுக்கணும். பர்சன்டேஜ் அந்த 20,000க்கு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த 20,000க்கு நீங்கள் கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு 1% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி சதவீதம் கணக்கு கேட்டால் எந்த கணக்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு 1% கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ 1% கண்டுபிடிக்கணுன்னாக்கா நீங்கள் டிவைட் பை 100ஆல் வகுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நமக்கு அந்த 1% கிடைக்கும். அப்போ 20,000 200 கிடைக்கும். அப்போ 1% ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? நமக்கு 200. அப்போ எத்தனை சதவீதம் போட்டோம்னா நமக்கு 5,000 வரும்னு இந்த ஆன்சர்லேருந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 1% 20,000னா அப்போ 50% எவ்வளோ? 50 இன்ட்டு போட்டிங்கன்னா 2 10,000 அது வந்துடும். அப்போ 10,000 கிடையாது, 20,000 போட்டிங்கன்னா அப்போது 25% போட்டிங்கன்னா அப்போது 1% 200னாக்கா அப்போ 25% எவ்வளோனாக்கா 5,000.
அப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு 25. அதே 75%னா 1% 200னா 75% இங்கே போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆன்சர் வராது. 100% அப்படி போட்டிங்கனாக்கா அது 20,000 வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த கணக்கு நம்ம இவ்வளோ ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஏபிசி என்ற வேட்பாளர்கள் பள்ளி தேர்தலில் பெற்ற வாக்குகள் முறையே 153, 245 மற்றும் 102 எனில் வெற்றி பெற்ற வேட்பாளரின் வாக்கு சதவீதத்தை காண்க. இப்போ வாக்கு சதவீதம் நம்ம கண்டுபிடிக்கணும்னாக்கா மொத்த வாக்குகள் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ மொத்த வாக்குகள்னால் இது மூணுத்தையும் நம்ம கூட்டிக்கணும். அப்போ 153, 245, 102. அப்போ மொத்த வாக்குகள் இருந்தால் மாத்திரமே நம்ம இந்த பர்சன்டேஜை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அவன் கேட்குறது வாக்கு சதவீதம் தான் கேட்டிருக்கான். அப்போ இது நம்ம கூட்டிக்கலாம். இது 10, 0, இன்னும் ரிமைனிங் 1, அதுவும் 10, 0, 500 வரும். அப்போ மொத்த வாக்குகளோட எண்ணிக்கை வந்து 500 மொத்த வாக்குகள். ஓகே, இப்போ இந்த 500ல் யார் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இதில் எது அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்காங்க? 245 தான் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்களோட பர்சன்டேஜ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா 245 டிவைடட் பை 500 அப்படி போட்டோம்னாக்கா நமக்கு எவ்வளோ நமக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும். அப்போது 245 டிவைடட் பை 500. ஓகே, இன்ட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இன்ட்டு ஒரு 100 நம்ம போட்டுக்கணும். அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 49% நமக்கு கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி கணக்கு கொடுத்துருந்தாங்கன்னா முதல்ல மொத்த வாக்குகள் கண்டுபிடிச்சிக்கோங்க. அதிலிருந்து அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ, இப்போ சில கணக்குகளில் வந்து குறைவான வாக்குகள் பெற்றவர்களின் வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு கேட்பாங்க, அல்லது தோல்வியுற்றவரின் வாக்கு சதவீதம் என்னன்னு கேட்பாங்க. அதிலிருந்து அதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்த கணக்கு 5:6 ஈக்குவல் டு x:12 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சம்க்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த ஈக்குவல்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது ரெண்டத்தையும் அப்படியே நீங்கள் பெருக்கிக்கோங்க. அடுத்தது இது ரெண்டையும் நீங்கள் பெருக்கிக்கோங்க. ஓகே, ஈக்குவல்ட்டு போட்டு இந்த ஈக்குவல்ட்டு அப்படி போட்டுக்கோங்க. 12 I12 60 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் 1 6 இந்த சைஃபர் அப்படியே போட்டிங்கன்னா இப்போ x = 10. ஒரு 2 ஸ்டெப்பு தான் நமக்கு. இல்லைனா இதை நீங்கள் பார்த்த உடனே நமக்கு ஆன்சர் போட்டுடலாம். ஓகே, இந்த மாதிரி கணக்கை இந்த ஈக்குவல்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறத ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே இருக்கிறத நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் போட்டுக்கோங்க. அடுத்த கணக்கு நம்மளை ஈஸியாக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி √3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் ரூட் வந்துக்கிட்டே இருந்ததுனாக்கா ஆன்சர் என்னன்னாக்கா அந்த உள்ளே என்ன நம்பர் இருக்கோ அதே தான் ஆன்சர். இப்போது நமக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? 3/1, 3² 3³ 3/4ன்னு கொடுத்துருக்கான். இதில் என்ன நம்பர் இருக்கோ 3 அதுதானே ஆன்சர். 3 தான். பட் இவன் நம்மளை சின்னதாக ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக 3/1ன்னு கொடுத்துருக்கான். 3/1னாலும் 3னாலும் சேம் வேல்யூ தான். அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு ஏ தான். நெக்ஸ்ட் கேள்வி, பின்வருவனவற்றில் எது 1000 அசலுக்காக ஓராண்டுக்கு 10% என்ற வீதத்தில் தனி வட்டி ஆகும்? தனி வட்டி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கணக்கு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு இந்த 1000க்கு 1% எவ்வளோன்னு கண்டுபிடிங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ 1%னா 1000 divided by 100. ஸோ 1000 divided by 100 இதுக்கு என்னென்னா 1% ஈக்குவல் டு 10. இப்போ 1% ஈக்குவல் டு 10 என்ன கேட்டிருக்கிறான்? 10% என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ இந்த 10 × 10 10 × 10 ஈக்குவல் டு 100. அப்போ ஆன்சர் என்ன நமக்கு? 100. அடுத்த கேள்வி, ஒரு ஆண்டிற்கு x% வட்டி விகிதத்தில் x ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி வீதமானது x எனில் அசலின் மதிப்பு என்ன? இது பார்க்குறது கன்ஃபியூஸாக இருக்கும். இப்போது இதில் வந்துட்டு என்ன கேட்டிருக்கான் அப்படின்னாக்கா தனி வட்டின்னு கேட்டிருக்கான். இதுக்கு நம்ம ஃபார்முலா கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன்னா இது ஃபார்முலா இதில் தான் கொடுத்துருக்கான். இப்போ ஃபார்முலா என்ன? SI = PNR/100.
ஓகே, ஆன்சர் வந்து ஃபார்முலா பேஸில் கொடுத்துருக்கிறதுனால நான் ஃபார்முலா போடுறேன். அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்கானாக்கா எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கான், அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. பி வந்துட்டு என்ன, பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கோங்க. என் எத்தனை ஆண்டுகளுக்கு, எக்ஸ் ஆண்டுகளுக்கு. ஓகே, அடுத்தது இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு தான், டிவைடட் பை 100. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த எக்ஸுக்கும் இங்கே ஒரு எக்ஸு கேன்சல் ஆயிரும். இப்போ நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பி மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 100 இந்த பக்கம் மேலே வரும், 100 இந்த எக்ஸு கீழே வந்துடும், 100 பை எக்ஸ். இதுதான் நமக்கு ஆன்சர். இந்த கணக்கு பாருங்கள், இது ஃபார்முலா இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணி போட்டுடலாம், ஃபார்முலாவே வேண்டாம் நமக்கு. 5000க்கு 12% ஆண்டு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது என்னன்னு கேட்டிருக்கான். இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு கேட்டிருக்கான். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம ஃபார்முலாவே யூஸ் பண்ண தேவையில்லை, இப்போ நான் போடுற மாதிரி போட்டாலே போதும். இப்போது 5000த்துக்கு 1% எவ்வளோன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ 1%னால் நம்ம ஈஸியாக டிவைட் பை 100ன்னு போடுங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும், அப்போ 50. 1% நமக்கு 50. அப்போ 12% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. அப்போ 12 600 வரும். ஓகேயா, இப்போது முதல் வருடம் அசல் எவ்வளோ, 5000 கூட்டல் 600, 5600. இப்போ இது என்னென்னா கூட்டு வட்டி தானே. அதுக்கு அடுத்தது முதல் வருடத்துலேருந்து 5600 ஸ்டார்ட் ஆயிரும். ரெண்டாவது வருஷத்துலேருந்து ஃபஸ்ட்டு வருஷம் நமக்கு 600 ரூபா வட்டி, 5000 + 600 5600 வந்துடும். ரெண்டாவது வருஷம் வட்டி கணக்கிடும்போது இந்த 5600க்கு நம்ம வட்டி போடணும். இப்போ இந்த 5600ல் 1% என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 5600 1% டிவைட் பை 100 அப்படின்னாக்கா 2 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 56. 1% வந்து 5600ல் 1% 56. இப்போ எவ்வளோ, 12%. இது நம்ம 12க்கு கால்குலேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா 672. நீங்கள் பெருக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 672 ரூபா கிடைக்கும். ஓகே, இப்போது இந்த அசலோடு சேர்த்து இந்த 672யும் நம்ம கூட்டணும் அப்படின்னாக்கா 5600 கூட்டல் 672 ஈக்குவல் டு எவ்வளோ வரும் அப்படின்னாக்கா 6272 வரும். 6272. இது வந்து ரெண்டாவது வருட மொத்த தொகை வட்டியோடு சேர்த்து. ரெண்டாவது வருட மொத்தம் 6272. இப்போ அவனுங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா கூட்டு வட்டியானதுன்னு மட்டும் கேட்குறான், வட்டி மட்டும் கேட்குறான். அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் ஒரு வட்டி கிடச்சிருக்கு, ரெண்டாவது வருஷம் இன்னொரு வட்டி கிடச்சிருக்கு. இது ரெண்டுத்தையும் கூட்டினாலும் நமக்கு கூட்டு வட்டி நமக்கு கிடச்சிரும். 600 672 எவ்வளோ, 1272. ஓகே, ஃபார்முலா இல்லாமல் ஈஸியாக போடுங்க. இது ப்ராக்டிஸ் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் டக்குன்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு கணக்கு நம்மளை ஈஸியாக தப்பு பண்ண வைக்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கான். 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கு இடையே உள்ள விகிதம் என்ன? இப்போ நம்ம நார்மலாக பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம், இந்த 3:300ன்னு போட்டு நம்ம கேன்சல் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடும். பட் அது ஆன்சர் இல்லை. இங்கே கிலோமீட்டர்னு கொடுத்துருக்கான், இங்கே மீட்டர்னு கொடுத்துருக்கான். நம்ம ஏதாவது ஒரு கன்வர்ஷன் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த கிலோமீட்டரை அகைன் நான் மீட்டராக மாற்றிக்கிறேன். இப்போ 3 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 3000. 3 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 3000 மீட்டர். அப்போ 1 கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர். புரியுதுங்களா? 1 கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர். ஸோ 3 கிலோமீட்டர் வந்து 3000 மீட்டர். அப்போ 300 மீட்டர். அப்போ 3000 விகிதம் கேட்டிருக்கான், 300 கேட்டிருக்கான். இந்த ரெண்டு இப்போ ஒரு 300 10 300 3000, இல்லைனா 2 0 கேன்சலிங்க, 1 3 3 1 3 3 கேட்டு. அப்போ 10 இங்கே எதுவுமே அடித்தது ஒன்றுமே இல்லை, 0 போடக்கூடாது, இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 10:1. ஓகே, இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நான் நிறைய போடணும் அப்படின்னாக்கா எனக்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். அப்போ நான் நிறைய வீடியோஸ் என்னால் போட முடியும்.
உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ அந்த அளவுக்கு என்னோடய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் நான் எல்லா சம்மையும் நான் வந்து ஃபார்முலா இல்லாமல் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் வழிகாட்டுறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.